அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன 5 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் உதயகிரி அண்ட் ஐஎன்எஸ் ஹிம்கிரி ஆஃப் இந்தியன் நேவி ஆர் பில்ட் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ் உதயகிரி இதை வந்து பில்ட் பண்ணது யாருன்னா மசகோன் டாக் ஷிப் பில்டர்ஸ். ஓகேவா? ஐஎன்எஸ் ஹிம்கிரியை வந்து கார்டன் ரீச் கொல்கத்தா இவங்க தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எந்த ப்ராஜெக்ட் கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 17A. சரியா? ப்ராஜெக்ட் 17A கீழே மொத்தம் 7 வார்ஷிப் வந்து பில்ட் பண்றோம். அதுல 2 தான் ஐஎன்எஸ் உதயகிரி அண்ட் ஐஎன்எஸ் ஹிம்கிரி அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது, இன் இந்தியா த இன்ஃப்ளேஷன் டார்கெட் இஸ் டிஃபைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2%. அதாவது இன்ஃப்ளேஷன் ரேஞ்ச் அப்படிங்கிறது 2%ல இருந்து 6% வரைக்கும் இருக்கலாம். இதுதான் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேஞ்ச். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்றாங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்றாங்க. சரியா? அடுத்தது, who has been appointed as the chairperson of the newly formed reform panels to spearhead next generation reforms in India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்தியாவில் பாலிட்டி, கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்ஸேஷன் இது எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது. அதுக்காக ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத செட்டப் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ 2 ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. 2தோட சேர்பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜீவ் கௌபா. சரியா? அடுத்தது, how many consecutive days of detention leads to automatic removal of prime minister, chief ministers and ministers under the 130th constitution amendment bill அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? 130th constitution amendment bill இப்பதான் ரீசெண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்குறப்ப தொடர்ச்சியா 30 days ஒரு மினிஸ்டரோ, ஒரு பிரைம் மினிஸ்டரோ, ஒரு சீஃப் மினிஸ்டரோ வந்து டிடென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னா 31st டே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பதவி வந்து போயிடும். அதுக்கப்புறமா பெயில்ல வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க சீஃப் மினிஸ்டராவோ ஆயிக்கலாம். சரியா? லாஸ்டா, consider the following statements regarding INS உதயகிரி. It is built by the Mazagon Dock Shipbuilders under the Project 17 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. It holds the distinction of being the fastest ship of class அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு கரெக்ட். ஏன்னா அது ப்ராஜெக்ட் 17A வரும். சரியா? யூனிக் 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.